11 லட்சத்திலிருந்து 18 லட்சம் மதிப்புடைய ரிலையன்ஸ் ஷேர்ஸ் கிட்டத்தட்ட 40 வருஷம் கழிச்சு ஒருத்தருடைய கைக்கு கிடைச்சிருக்கு. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? சொல்றேன். நம்ம எல்லாம் வீடு சுத்தம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம எப்பயாவது மறந்து வச்சுட்டு காணோம் அப்படின்னு தேடி தொலைஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு திரும்ப வாங்கின ஏதாவது ஒரு பொருட்கள் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்துற மாதிரியான ஏதாவது ஒரு பொருள் நமக்கு கிடைக்கும். ஆனா இங்க ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட 18 லட்சம் கைக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஆமாங்க, சண்டிகரை சேர்ந்தவர் தான் ரத்தன் திலோன். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சரி நம்ம வீடு சுத்தம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, முழுசா அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு புதுசா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டிருக்கார். வீட்டை மொத்தமா கிளீன் பண்றப்போ அவங்களுடைய இறந்து போன அம்மா அப்பா சேர்த்து வச்சிருந்த அந்த அவங்களுடைய பழைய பொருட்களை எல்லாமே எடுத்து எது ஆகும் எது ஆகாது அப்படின்னு பார்த்துட்டு அதை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கிளீன் பண்ணிட்டு இருந்திருக்கார். அப்போதான் ஏதோ ஒரு பழைய பேப்பர் ஃபைல் ஒண்ணு அவருக்கு கிடைச்சிருக்கு. அதை எடுத்து பார்க்கும்போது அதுல சில டாக்குமெண்ட்ஸ் இருந்திருக்கு. இதெல்லாம் எது ஆகும் அப்படின்னு அவர் ஒன்னொன்னா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் ஒரு பாண்ட் பேப்பர் ஒண்ணு அவர் கண்ணில் பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா 1988 அவங்களுடைய இறந்து போன பெற்றோர்கள் வாங்கின ஒரு ரிலையன்ஸ் உடைய ஷேருக்கான பாண்ட் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அப்போதைய மதிப்புக்கு ஒரு ஷேர் 10 ரூபாய் அப்படின்னு வாங்கியிருக்காங்க. 300 ரூபாய்க்கு அவங்க அந்த ஷேர்ஸை வாங்கி வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதை பத்தின தகவல்கள் எதுவுமே அவருக்கு தெரியல. ஆனா திடீர்னு கைக்கு கிடைச்ச உடனே என்ன பண்றது அப்படின்னு தெரியல. உடனடியா அதை போட்டோ எடுத்து தன்னோட ட்விட்டர் பக்கத்துல போடுறார். எனக்கு ஷேர் மார்க்கெட்டை பத்தின பெரிய நாலேஜ் எதுவும் இல்லை, ஒருவேளை அதுல எக்ஸ்பர்டைஸா இருக்க யாராவது இந்த பதிவை பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த பாண்ட் வந்து வேல்யூபிள் தானா, இதை நான் திரும்ப கிளைம் பண்ணலாமா அப்படிங்கிற டீடைல்ஸையும், இது எவ்வளவு ஒர்த்து, இப்ப இதை என்னால திரும்ப பெற முடியுமா அப்படிங்கிற டீடைல்ஸையும் எனக்கு ஷேர் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போடுறாரு. அவருடைய பதிவு பயங்கர வைரல் ஆகுது. கிட்டத்தட்ட மில்லியன்ஸ்ல வியூஸ் போக ஆரம்பிக்குது. கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது யாரெல்லாம் அந்த மாதிரி ஷேர்ஸ் வாங்கிட்டு அதை கிளைம் பண்ணாம இருக்காங்களோ அந்த டீடைல்ஸா பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் அவருடைய போஸ்டுக்கு கமெண்ட் பண்றாங்க. அதுல உங்களுடைய போன் நம்பர் அனுப்புங்க, உங்களுக்கு நாங்க ஃபர்தரா கைட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கமெண்ட் அவங்க போட்டிருக்காங்க. இதற்கு அடுத்த நாள் அவர் ஒரு ஃபாலோ போஸ்டையும் போடுறாரு. எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, இது பயங்கர பெரிய ப்ராசஸா இருக்கும் போல, நான் இவங்களுடைய மகன் தான் அப்படிங்கிற அந்த ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுக்கே எனக்கு 6-7 மாசம் ஆகும், இது ரொம்ப பெரிய ப்ராசஸா இருக்கு, ஒன்னும் எனக்கு புரிய கூட இல்லை, இதெல்லாம் போராடி வாங்குற அளவுக்கு எனக்கு மனசு இல்லை, அதனால நான் இதை அப்படியே தூக்கி போட்டுற போறேன், இதை திரும்ப ஃபாலோ பண்ற மாதிரி இல்லை, இந்த ஷேர்ஸையும் கிளைம் பண்ண வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.